Hi friends, welcome to Appa's garden. இங்கே பாருங்க காஸ்மோஸ் பூத்திருக்கு, டிஃப்ரெண்ட்டான கலரு. இது வந்து மல்டி பெட்டலு. இந்த சீசனுக்கு காஸ்மோஸ் வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் போட்டிருக்கேன். நிறைய காஸ்மோஸ் வந்து வளர்ந்துருக்கு. வாங்க இன்றைக்கி நம்ம கார்டனை சுற்றி பார்க்கலாம். காஸ்மாஸில் எப்படி இருக்குது, என்னென்ன கலர் கனகாம்பரம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். கனகாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சீசன் கிடையாது, அதால் அந்தளவுக்கு பூலாம் நிறைய இருக்காது. சும்மா 1-2 தான் இருக்கும், ஒரு சில இதில் மட்டும்தான் நிறைய இருக்கும். இந்த சீசனுக்கு காஸ்மோஸ் வந்து நல்லா சூப்பராகவே வளருது. காஸ்மோஸுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பலாம் இல்லை, ரொம்ப லோ மெயின்டெனன்ஸில் தான் வளருது. இது ஒரு வகை காஸ்மோஸ் பாருங்கள். காஸ்மோஸில் இந்த மாதிரி ஒரு வெள்ளைப்பூச்சி மட்டும்தான் வருது. மற்றபடி இதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரொம்ப மெனக்கட்டு ரோஸ் வளர்க்குற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது. ஆனால் இது வந்து சீசனல் பிளான்ட்டு. எப்படி பால்சம்லாம் வந்து குறிப்பிட்ட காலம் வந்து வளருமோ அதே மாதிரி தான் இதுவும் குறிப்பிட்ட காலம் வளர்றது தான். அதுக்கப்புறம் இது வந்து சீட்ஸ்லாம் கொடுத்துட்டு பிளான்ட் வந்து போயிடும். மறுபடியும் நம்ம அந்த சீட்ஸை வச்சு பிளான்ட் வேறு புது பிளான்ட் வந்து உருவாக்கிக்கலாம். இது வந்து ஒரு மல்லி. இப்போ நான் உங்ககிட்ட காட்ட போகிறது டிஃப்ரெண்ட்டான ஒரு கனகாம்பரம். இது எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியலை. இப்படி தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது வந்து யூஸ்வலாக உள்ள கனகாம்பரம் தானே அப்படின்னு தெரியும். ஆனால் இதை காட்டுறேன் பாருங்கள், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ளவர் கிட்டையே கொண்டுட்டு போய் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு வகை வெரைட்டி. இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது வந்து டைரெக்டாக எங்கேயும் இல்லை, ஆன்லைனில் பார்த்து வாங்கினது தான். நல்லாவே வளருது. நான் 2 செடி வாங்கினேன், 2ல் 1 வந்து பூ வச்சிருச்சு. நல்லா சூப்பராகவே வளர்ந்துருக்கு. இந்த சீசனுக்கு பால்சம் வந்து சூப்பராக வளரும். பால்சம் சீட்ஸ் போட்டிருந்தேன், அணில் எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. அதில் தப்பி பிழைச்சது தான் இந்த ஒரு செடி. இதில் பூ வந்திருக்கு. பால்சம் பொறுத்த வரைக்கும் லோ மெயின்டெனன்ஸ் தான், பெருசாக எந்த ஒரு கேரும் கிடையாது. அதுக்கு மெயினாக உள்ள எதிரி பார்த்திங்கன்னா மழை வெயில் 2 தான். ஓவர் மழையிலையும் இருக்காது, செடியோட அந்த தண்டு பகுதி அழுகி போயிடும். அதே மாதிரி வெயில் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக கருகி போய் செத்துரும். இது 2 மட்டும்தான் அதுக்கு எதிரி. மற்றபடி செடி வந்து சூப்பராக வளரும். நெக்ஸ்ட்டு நான் உங்ககிட்ட காட்ட போகிறது ஒரு செடி. இது பார்த்திங்கன்னா நான் கட்டிங்ஸ் போட்டு ஹைபிஸ்கஸ் வந்து ட்ரை பண்ணேன். ஹைப்ரிட் வெரைட்டி, நாட்டு வெரைட்டி கிடையாது. நாட்டு வெரைட்டியில் ஈஸியாக வந்துடும், ஹைப்ரிட் வந்து வராது. ஆனால் இந்த கிளைமேட்டில் நம்ம போடும்போது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு. ஆனால் வர்றதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் நம்ம ஷேட்லேயே வச்சு வளர்த்தோம்னா, ரொம்ப வெயில் இருக்கக்கூடாது, ரொம்ப மழையும் இல்லாமல் பார்த்து நம்ம வளர்த்தா இந்த மாதிரி வருது, தளிர் எடுக்குது. இங்கேயும் ஒரு இலை வந்திருக்கு பாருங்கள். இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரு. இது நான் வந்து இதோட மதர் பிளான்ட் வந்து நான் பெங்களூரில் வாங்கிட்டு வந்தது. அது வந்து காட்டுறேன் பாருங்கள். அதையும் இதுதான் அந்த மதர் பிளான்ட்டு ஹைபிஸ்கஸோடது. இதில் கப்பு வச்சுருக்காங்க. இந்த கப் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்து சாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதால தான் நான் வந்து இதை வந்து கட்டிங்ஸ் போட்டு தனியாக எடுத்து வளர்த்துருக்கேன். இப்போ உங்ககிட்ட இது ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இது வந்து வேரிகேட்டட் கனகாம்பரம். இதோட இலையே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் ஃப்ளவர் வந்து எல்லோ கலரில் வரும். இது ஒரு வெரைட்டி. இது ஒரு வெரைட்டி மல்லி. இது வந்து ரீசண்டாக தான் வாங்கினேன். இதுவும் ஒரு ஆன்லைனில் தான் வாங்கினேன்.
என்கிட்ட மல்லி வெரைட்டி நிறைய இருக்குது. அதில் இது ஒன்று புதுசாக கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு வெரைட்டி ஹைபிஸ்கஸ்ஸு. இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன். இன்னும் ஃப்ளவர்லாம் வரல. ரொம்ப சின்ன செடி தான், வாங்கி ஒரு மாதம்தான் ஆகுது. ஃப்ளவர் வந்ததுக்கப்புறமா தான் தெரியும் ஒரிஜினலாக அதோட கலர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ஏற்கனவே 2 தடவை பர்பிள் சொல்லிவிட்டு பர்பிள் மல்டி பெட்டல் பர்பிள்னு சொல்லி வாங்கினேன். ஆனால் அது வந்து சிங்கிள் பெட்டலாக வந்தது. இந்த தடவை ஒன்று வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் இது என்ன மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. மல்லி பாருங்கள், நிறைய பூ வச்சுருக்கு. மல்லியோட சீசன் முடிய போகுது. இருந்தாலும் மல்லி வந்து நிறைய பூ வச்சுருக்கு. இந்த சீசன் முடிய போகிறதால பனிக்காலம் ஆரம்பிக்கும்போது இல்லை மழை காலம் வரும்போது இந்த மாதிரி மொட்டுப்புழு தாக்குதல் வரும். அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா பிளான்ட்டில் இந்த மொட்டை அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து பூச்சி தாக்குதலுக்கு உண்டானது. இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஸ்ப்ரே பண்ணணும். கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணால் தான் அந்த மொட்டுப்புழு தாக்குதல் இல்லாமல் இருக்கும். இது ஒரு வெரைட்டி. இது வந்து நான் ரீசெண்டாக ஆந்திரா போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்தேன். ஆந்திராவில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த குண்டு மல்லி, அதுக்காக. இது கலர் காக்கட்டான். இது சாதா குண்டு மல்லி. ஆந்திரா பிச்சி. இது பூனை மல்லி. பூனை மல்லி பார்த்திங்கன்னா அதோட ஸ்டெம்மே வந்து பூனை மல்லி பார்த்திங்கன்னா அதோட காம்பு பாருங்கள், பூட காம்பு வந்து நல்லா பெருசாக இருக்கும். இதுதான் அதோட டிஃப்ரெண்ட்டு. இந்த சைடு ஃபுல்லாக டிசம்பர் தான். டிசம்பர் இன்னும் பூ வைக்க ஆரம்பிக்கலை. ஒரு சிலது மட்டும்தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது குண்டு மல்லி. இது ஈக்கு மல்லி பாருங்கள், அது பாட்டுக்குள்ள கொடி மாதிரி படருது. கட் பண்ணணும். இதுதான் ஈக்கு மல்லி. வாசனை சூப்பராக இருக்கும். குண்டு மல்லியில் எப்படி வாசனை இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நல்லாவே வாசனையாக இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய கார்டன் இது அப்டேட்டு. ரோஸை பொறுத்த வரைக்கும் ரோஸு இப்போ பூச்சி தாக்குதல் நிறைய இதாகிருக்கு. பிளான்ட்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரோஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.